இன்னொரு ரூம் போடுமான்னு சொல்லுங்க. ஏன்னா இன்னொரு கேள்வி கேட்டாலும் கேட்குது இல்லைங்களா? இன்னொரு ரூம் போடுங்கன்னு சொல்லுங்க. அந்த அம்மா 4ஆம் பாவத்துல போடுது. தாய் தான் பிரச்சனை, வீடு தான் பிரச்சனை. இந்த ரெண்டை சொன்னீங்கன்னா நமக்கு ஜோசி முடிஞ்சது. அதுக்கு கரெக்டான பரிகாரம், கரெக்டான வழிகாட்டிட்டு நீங்க மட்டும் ஜாதகத்தை படிச்சு வாழ்த்து கையில கொடுத்துடலாமல்லங்கிற. என்ன சார் அப்பா ஆச்சரியமா பாக்குறாங்க. எல்லா ஆராய்ச்சியில இருக்கீங்க சார். தொடுகுறி சாஸ்திரம் அந்த காலத்துல இருந்துச்சா இல்லையா? மறந்துட்டோம். சாஸ்திரத்தை என்னைக்கு வாழப்படுங்க. தொடுகுறி சாஸ்திரம் இருக்கா இல்லையா அந்த காலத்து சார்? அந்த ஒரு அந்த இது அல்லங்கம்மா, இந்த ஓலச்சுவடியில ஒரு அம்மா வருவாங்கல்லங்க, ஒரு பாத்தீங்களா சார்? பாத்தீங்களா? வீட்டுக்கு வந்து என்ன அந்த அம்மா கத்துன்னு பார்த்தா பாகமா ஒரு 3 விஷயம் சொல்லணுங்க. அந்த அம்மா பார்த்தோன்னே ஒரு ஆணி எடுத்து ஒரு தொடுகுறி சாஸ்திரம் ஒரு ஓலையில குத்துவாங்க. அந்த ஓலையை விரிச்சு வச்சு ஒரு படம் சொல்லுங்க, தொடுகுறி சாஸ்திரம் தானே. அந்த அம்மா இந்த தொட்டு வச்சுன்னா ஒரு பாம்பு இருக்கு. அம்மா உங்களுக்கு 4 தோஷம் இருக்குன்னு நம்ம சொல்றோம். எந்த வெளியில பண்ணாலும் சொல்லி ஜெயிக்குதா இல்லையா? அப்ப தொடுகுறி சாஸ்திரம் நம்ம மறந்துட்டா இல்லையா? நீங்க ஒன்றும் வேண்டாம். இப்படி நீங்க சொல்லிட்டீங்க. உங்ககிட்ட 12 பலகர பாசி இருக்கா இல்லையா சார்? பலகர சோழி இருக்குல்ல, எனக்கு இந்த சோழி 2ஆம் பிரச்சனை கையில கொடுப்பான்னு சொல்லுங்க. அந்த அம்மா 4 பிரச்சனை 4ஆம் பிரச்சனை கொடுத்துதான் சார். சோழி 12 சோழி கையில கொடுத்துருங்க. எனக்கு ஒரு சோழி எடுத்து கொடுப்பான்னு சொல்லுங்க. அந்த 12 சோழியில எத்தனை சோழி கொடுக்குது? 4 சோழி கொடுக்குது. 4ஆம் பிரச்சனை கரெக்டுங்களா? 5 சோழி கொடுத்தா 5ஆம் பாவத்தை பிரச்சனை. 3 முறை கொடுங்க. திருப்பி திருப்பி 4 வருது பாருங்க. 4 உட்காந்துங்க. அங்கே குடிச்சீங்க என்ன எத்தனை கொடுக்குது? நம்ம கிட்ட கொடுத்தது கர்மா. அந்தமா வச்சது வந்து மிச்சம். நம்ம கிட்ட கொடுத்து சொல்லுங்கன்னு சொல்லுது. நாம கிட்ட கூடாதுல்ல. நீ 4ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துல கல்யாணம் ஆகாத உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. புரிஞ்சவங்களுக்கு அப்போ இப்படி எல்லாம் ஜோசியத்தினை கூட இதெல்லாம் வாய் பிரசன்னம், 10 விரலுடைய பிரசன்னங்கள், இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாம். நீங்க ஒன்றும் வேண்டாம். 12 வெத்தலை கொண்டு வாங்க. 12 வெத்தலையில ஒரு வெத்தலையில் 12 ரூபாய் படிக்க முடியுமா சார்? ஒரு வெத்தலையில 12 ரூபாய் படிக்க முடியுமா? வேணா இருக்க சொல்லிருப்பேன். இருக்கா? வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். சார் இது தெரியுது. 5 கீழே 6 இருக்குல்ல சார்? இது மேல இருக்குல்ல சார்? இது வந்து 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 வந்துருச்சா? அப்ப 12 பாவம் இருக்குதா? இந்த இடத்த பிரிச்சு இது 12ஆ மாத்திட்டு எந்த இடத்துல ஓட்டை இருக்கோ அந்த இடத்துல பிரச்சனை நம்ம கொண்டு வந்தது. 10 வெத்தலையில 12 வெத்தலையில ஒரு வெத்தலை எடுத்து கொடுங்கன்னு சொல்லுங்க. எடுத்து கொடுத்த வெத்தலையில இந்த இடத்துல ஓட்டை இருந்தா 10ஆம் பாவம் தான் பிரச்சனை. இங்க 7 இருந்தா 7ஆம் பாவம் தான் பிரச்சனை. 5 இருந்தா குழந்தை தான் பிரச்சனை. ஒரு வெத்தலையிலே நீங்க தோசி சொல்லிடலாமே. எப்படிங்க ஐயா? சார் ஒரே வெத்தலை கரெக்டுங்களா? அந்த ஒரு வெத்தலையிலேயே 12 பாவத்தீங்க 12 கொண்டு வர சொல்றீங்க. 12 வெத்தலையில அந்த அம்மா அந்த 12 வெத்தலை கொண்டு வந்ததே கர்மாதான் சார். ஒரு 5 நிமிஷம் கரையாம இருங்க, குடிக்க போறேன். எனக்கு சார் ஒரு 5 நிமிஷம் சார். 12 வெத்தலையை கொண்டு வர்றது கர்மா. அவங்களே வாங்கிட்டு வந்து எவ்வளவு வேணா வெத்தலை வாங்கிட்டு வரட்டும். நீங்க 12 சொல்லி கொடுக்காதீங்க. வெத்தலை வந்து இருக்கிறார் பார்த்துதான் குலதெய்வம். பார்த்து கம்மியாகி இருந்து வெத்தலை அதிகமா இருந்தா பார்த்து கம்மியா இருக்கிறதுனால குலதெய்வ சக்தி அந்த வீட்டுல கம்மி. பார்த்து அதிகமா இருந்து வெத்தலை கம்மியா இருந்தா அவங்க வாழ்ற இருப்பு இருந்தா கம்மி. இதை மறந்துடக்கூடாது. குலதெய்வம் தான் பார்த்து கம்மியா இருந்தா குலதெய்வ சக்தி இந்த வீட்டுல கம்மி. அவங்களை தான் நீங்க குலதெய்வ பொங்கல் சாயம் கூட பவர் கொண்டு வரும்.
பிரசன்ன பார்க்க வரும்போது நான் பார்க்கவே மறந்துட்டீங்கன்னு சொன்னாங்கன்னா குழந்தையுமே உங்களுக்கு தெரியுதுன்னு அர்த்தம். ஏன்னா விட்டுட்டு வந்துட்டாங்கல்ல. அதே போல அந்த அம்மா ஒரு நிமிஷம் எழுதாதீங்க. பாக்கு வந்து பேக்கெட் பண்ணி கொண்டு வருவாங்க, ரோஜா பாக்கு மாதிரி பேக் பண்ணி. அவங்க உடைச்சு வச்சாங்கன்னா, அவங்க உடைச்சு வெத்தலை மேல வச்சுட்டாங்கன்னா உலகத்துக்கு எப்படியும் பாக்கு கம்மியா இருக்க பார்த்து பழம் சொல்லுங்க. அவங்க பாக்கெட்டோட உலகத்தை வச்சுட்டாங்கன்னா அவங்க குலதெய்வத்தை கூட்டி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னும் தொடக்கலையும் சொல்லுங்க. சார் அதெல்லாம் கொடுக்குறாங்க. நீங்க நம்ம கிட்ட ஜோசியர்கிட்ட கொடுக்கும்போது சொல்றேன். இல்ல சார், அதான் ஜோசியத்துக்கு தரப்பையும் நீங்க பாக்கு பிரிக்கலன்றதுக்கு சொல்றீங்க இல்லையா? சில பேர் அந்த நாரே பிரிக்காம கொடுக்குறாங்க சார். வெத்தலைய சுருட்டியே இப்படினா போட்டு இப்படியே தராங்க. கட்டின பாக்குல கொடுக்குறாங்கம்மா. அவங்க உடைச்சு நம்ம கையில கொடுக்கலினாலே குலதெய்வத்தை பேக் பண்ணிட்டீங்கல்ல. குலதெய்வத்தை மூச்சு விட முடியல, அதுக்கு அது வெளியிலேயே வரலையே சாமி. புரியுதுங்களா? நீங்க தாம்பூல பிரசனை எங்க ஊர்ல கொண்டு வந்தாங்க வச்சுக்கோங்க. வெத்தலை பாக்கு, பூப்பழம், ஆப்பிள, ஆரஞ்சு, மாதுளம்பழம், திராட்சை எல்லாம் கொண்டு வருவாங்க. கொண்டு வரும்போது வெத்தலை அந்த தட்டை பார்த்தோம்னாலே அந்த சாமியோட உடம்புல என்னென்ன பொருள் இருக்குது இல்லைன்னு இதை பார்த்து சொல்லிடலாம். ஒரு சாதாரண ஒரு திராட்சை, கருப்பா ஒரு திராட்சை இருக்கு இல்லைங்களா, அந்த திராட்சை நீங்க வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க ஜாதகம் வந்து குலதெய்வத்துக்கு வந்து சாமிக்கு வந்து கால சலங்கி இருக்கான்னு கேட்டா, இங்க கருப்பு திராட்சை இல்லைன்னா அந்த அம்மாவோட கால சலங்கி இல்லைன்னு சொல்லுங்க. எப்படி கருப்பு திராட்சை சலங்கையா? சங்கிலி தெரியுங்களா? சலங்கை ஆடுவாங்கல்ல, ஜக்கு 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 ஜக்குன்னு. அப்ப இங்க சலங்கை என்ன காமிக்குது? கருப்பு திராட்சை காமிக்குது. இவங்க வாங்கிட்டு வந்த அத்தனை பழத்திலும் திராட்சை பழம் இல்லைன்னா அந்த அம்மாவுடைய காலில சலங்கை இல்லாம உட்கார்ந்து சாமின்னு சொல்லுங்க. போய் பார்த்தா கரெக்டா இருக்கு. கொலுசு இருக்கிறத காது அந்த அம்மா காலில. புரியுதுலாமா? ஒவ்வொன்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கு. இதெல்லாம் ஒரு நாள் இன்னொரு வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாய்ப்பு கிடைச்சா ஐயாவோட அனுமதி, அவங்க கோசலாமா அவங்க அம்மாவோட அனுமதி, நம்ம சிவகுமார் ஐயாவோட அனுமதி தான் மீண்டும் மறுபடியும் இந்த நாமக்கலுக்கு நாங்க வருவோம். சரிங்களா? கண்டிப்பா வந்து உங்களுக்கு இன்னும் அப்டேட் தான். எங்களோட இப்ப இந்த பையனை விட்டு அடுத்த பையனுக்கு போயிடுவோம். நீ அடுத்தது இவங்க அம்மா தான், கிறிஸ்துவனி அம்மா தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் போய் எங்க ஊர்ல போய் அங்க இருக்கிறீங்களா, நான் நீங்களும் போடுங்கம்மா, ஒரு 50 பேர் 100 பேர் வந்தா நான் வருவேன்னு சொல்லியிருக்கேன். அதெல்லாம் எந்த எதிர்பார்ப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை. சும்மா வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்றோம். நம்ம வேலை ஒரு நாள் இல்லைன்னா 29 நாள் சம்பாதிக்க போறோம். அதனால அதெல்லாம் நிறைய கிடைக்கும். இன்னும் நிறைய அப்டேட் 1330 பரிகாரம் இது அப்டேட். இப்ப நான் பேசுறதெல்லாம் மொழிபெயர்த்ததெல்லாம் ஒரு புக் வெளியில மட்டும் எவ்வளவு நல்லா இருக்குங்க. என்ன சார் இவ்வளவு நம்ம பேசிட்டோம், இதெல்லாம் பிரபஞ்சம் போயிருச்சு. இதெல்லாம் ஒரு புக் வெளியில வந்தா அது இன்னும் சந்தோஷமா. அதுதான் அம்மா காலையில புக்கு ஐயா நம்ம பேசுறீங்க செல்வராஜ் ஐயா வந்து நீங்க போடுவீங்கன்னு சொன்னாங்களாமா. இப்படி ஒரு அற்புதமான இந்த எளிமையான புக்கெல்லாம் உலகத்துக்கு வந்தா எல்லா சோசியல் மீடியாவும் ஒரு திருக்குறள் இருக்கிற மாதிரி 1330 பரிகாரங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா அவங்க ஜாதகம் பார்க்க வந்த என்ன கேள்வி கேட்டாலும் அந்த கேள்விக்கு உண்டான போய் அந்த புக்கு இருக்கிற பலன் சொன்னீங்கன்னா நீங்க பெரிய கோசி. இருக்கட்டுங்க. அவங்க என்ன பாக்கல, அவங்க அந்த நல்ல ஒரு புனிதமான ஒரு தெய்வ பிறவி நான் பார்க்கணும். ஆனா ஒரு டைம் பார்த்தேன் உங்களுடைய இதுல பார்த்தேன். ஆனா இதனால பேசிக்க முடியல. இதுதான் ஐயாவா என்ன தெரியாது. முதல் அறிமுகம். இன்னைக்கு முதல் விநாயகர் சொல்லி அதை போட்டு இன்னைக்கு 2வது கிளாஸ் இவங்களே வாங்கிட்டாங்க. அப்ப என்னன்னா நமக்கு ஏதோ இந்த ஊருக்கும் அவங்க ஐயாவுக்கும் ஏதோ ஒரு பூர்வ ஜென்ம பந்தம் இருக்குது. அதனால நீங்க எங்களை எல்லாம் வச்சு எங்களுக்கு தெரிஞ்சு பேசிட்டா